வணக்கம். இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சினிமாக்காரங்க அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப வந்துட்டு ஒரு படைச்சவங்களுக்கு உள்ள ஒரு மரியாதை வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தர மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், அவங்கக்கிட்டே இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவங்க அந்த நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வந்து ஒரு பப்ளிக் மாஸ் சரிங்களா. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன காரணம்னா, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தாட்ஸு, அவங்க அந்த ஒவ்வொரு கணத்துலேயுமே எப்போ எந்த மாதிரி எந்த மாதிரியான எந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த ஒரு இமேஜுக்கு வந்துட்டு ஒரு பங்கம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு வந்து எப்படி வந்தாலுமே அதை அவங்க ஃபேஸ் பண்ணி நம்ம அதை வந்து வெளி காமிக்காமல் தன்னுடைய இமேஜை வந்துட்டு எந்த இடத்துலையுமே அவங்க காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா அப்போ தான் மக்கள் அவங்களுக்கு எப்போவுமே கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. இப்போது இந்த தளபதி அப்படின்ட்டு அதே மாதிரி தலை அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ தலை தான் பெருசு, தளபதி வந்துட்டு அதோட கம்மி தான், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இந்த விஜய் வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய தளபதி யார்? மக்களான நீங்கள் தான் உடைய தலைவர்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி நமக்கு சாதகமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா? அதுதான் அவங்களுடைய வெற்றி பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஓகேங்களா? அப்போது வந்து ஒரு ஃபேமிலியில் அந்த அப்பா அம்மா அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு கேர் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அது நம்முடைய கடமை. அது சரி, நம்முடைய கடமையை நம்ம சரிவர செய்யணும் சரிங்களா? எந்த வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தக்கூடாது. அது வந்து பெரிய ஒரு தீங்கு பண்ணுறோம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சரிங்களா? அதே மாதிரி நம்ம கைக்குள்ளே நம்ம ஃபேமிலியை நம்ம பிள்ளைங்களை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது சும்மா வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 1 டே ஆகுது நீங்கள் வந்து வெளியில் வந்து போயிட்டு சும்மா நடந்து கூட போயிட்டு வரலாம். இல்லை வந்து ஒரு பார்க்குக்கோ இல்லை வந்து ஒரு காரில் வந்து தூரமாக போயிட்டு சும்மா பேசிட்டு போயிட்டு கூட வரலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி அதுங்களை வந்துட்டு நம்ம அப்பா அப்படின்ட்டு இல்லை நம்ம அம்மா அப்படின்ட்டு அதுங்க நம்மளோட வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக அப்படி மிங்கிள் ஆகி பேசணும் சரிங்களா? மாட்டுட்டு அதுங்க வேலையை பார்க்குறது தனியாக அது மூலையில் இது மூலையில் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு இருக்காது சரிங்களா? ஏன்னா நம்ம இது ஒண்டி தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா ஒரு ஒண்டி தான் பல வருஷமாக அதே வேலை தான் இந்த குழந்தைங்க செய்வாங்க சரிங்களா? அதனால் நம்ம அந்த குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாக இருக்கணும் சரிங்களா? ஏன்னா நம்ம அசால்ட்டு நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக நம்ம விட்டுட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒன் டே பழக்கம்தான் நமக்கு அதில் வந்து அதை மாற்றுறதுக்கு நம்ம பெரிய வந்துட்டு ஒரு முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணுங்க இந்த பிள்ளைங்கள வரைய விஷயத்தில் சரிங்களா? நீங்கள் அதுங்களோட வந்துட்டு தனியாக வந்துட்டு போயிட்டு உட்காந்து பேசணும். சும்மா ஜாலியாக நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை சரிங்களா? நீங்கள் அதில் வந்துட்டு வந்து ஒரு குஷியாக பேசுங்க. புரியுதுங்க? அந்த 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 குழந்தைங்களுடைய மனது அதே நிலையில நம்ம இருந்து பேசும்பொழுது அதுங்க தன்னால் அதுங்க வந்துட்டு அதுங்களுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் அதுங்க வந்து பேச ஆரம்பிக்குங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதுங்களுடைய மைண்டை நம்ம வந்துட்டு
இருந்து நம்ம யோசித்து நம்ம பேசணும். நம்ம பேசணும் கூட அவசியம் இல்லை, அதுங்களை பேசி விடணும். அதுங்களுடைய மனநிலைக்கு நம்ம வரணும். நம்ம வந்துட்டோம்னா அதுங்களே பேசணும் நம்மளோட. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரிங்களா? ஏன்னா நம்மளை நம்பி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேர் எடுத்து பண்ண வேண்டியது நம்மளே கடமை. சரிங்களா? நன்றி. சரிங்களா? நம்ம இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன். நம்ம ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அவங்களுக்கு. சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் அவங்க தயார்படுத்திக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுதான் எப்போ எந்த நேரத்தில் எப்படி மக்கள் நம்மகிட்ட மூவ் பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நம்மளையும் இமேஜ் குறைச்சிக்காமையும் நம்ம பேச வேண்டியது தான் நம்ம நமக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது. சரிங்களா? அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே நெகட்டிவான விஷயங்கள் சரிங்களா, மற்றவங்க மூலமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அப்போது அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. நம்ம அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ சில விஷயங்கள் நமக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்க மூலமாக நமக்கு அதெல்லாம் கிடைக்கிது. அவங்க நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. சரிங்களா? அவங்களுடைய எந்த ஒரு தாட்ஸும் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதில் தாங்க இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுட்டுருக்கிறது தான் நமக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அது. சரிங்களா? நம்ம வேறு யாரையும் நம்பி நம்ம இருக்கிறது நமக்கு நல்லதில்லை. இன்னும் அவங்க நம்ம கெடுத்துட்டாங்க, இவங்க நம்ம கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ நம்ம யார் இல்லைங்களா? அதனால் அது அது மாதிரி நம்ம பேசுகிறது கூட நம்மளுடைய நம்மளை நம்ம குறைச்சிக்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்புன்ட்டு நீங்கள் எல்லா நல்லதுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? அதுதான் சரியான முறை. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய எல்லாமே பெஸ்ட்டாக அமையும். சரியா? மற்றவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்க, அவங்களுடைய தாட்ஸையும் சரி இல்லை அவங்களுடைய ஒரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து எழுத்தையும் உங்களுடைய நம்மளுடைய ஒரு இதையும் டயத்தையும் நம்ம ஏன் வீணாக்கிக்கணும், இல்லை கெடுத்துக்கணும்? அப்போது தவறு யார் மேலே? நம்ம மேலே தானே, இல்லையா?